அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத 12 ராசிக்குமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மீன ராசிக்கு இது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா 7.5 சனி அப்படின்றது நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனுடைய தாக்கம், அதாவது ஒவ்வொருவரினுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்ற கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நவ கிரகங்களில் சனி பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய பார்வை உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துமே தவிர்த்து முழுமையான நற்பலன்களை தரும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி மற்ற கிரகங்களினுடைய நிலைகளும் பார்த்திங்க அப்படின்னா சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படின்றதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு விதமான பிரச்சனையை எதிர்கொள்வீங்க. குடும்பத்திலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கலாம், ஒரு குழப்பமான நிலை, பதட்டமான நிலை இருக்கலாம். எந்த வேலையை முதல்ல செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். வேலை பளு காரணமாக டென்ஷன், கோபம் இதெல்லாம் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பணியிட சூழல் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விடவும் மோசமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தார் மத்தியிலையும் தாய் தந்தையருடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பொருளாதார வளமை, கடன் பிரச்சனை அப்படின்னு எண்ணற்ற பிரச்சனைகள் வரிசை கட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் உஷாராக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. ஒவ்வொரு பிரச்சனையையும் சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியம். கடன் பிரச்சனை இருக்கா, அதை பேசி தீர்க்க பாருங்கள். அதாவது இன்றைக்கி கொடுக்க முடியல, இன்னும் ஒரு 2 நாள் டைம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கடன் தொகையை நீங்கள் கொடுக்க பார்க்கலாம். அதற்காக கடனை இழுத்தடிக்கிறது, பேசாமல் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அது மேலும் பிரச்சனையை பெருசாக்கிடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அது திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீங்களும் கடனாக யார்கிட்ட இருந்து பணம் வாங்காதீங்க. இது ரெண்டுமே தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். குடும்பம் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் அவ்வப்போது தலை தூக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் கைகூடுங்க. பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகள் சேரலாம். வெளிநாட்டிற்கு வேலை, கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்தும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க. அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். வீண் செலவு, உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாயிருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த
முன்னேற்றம் கிடைக்கணும்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கவும் செய்யும். பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க. எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவையும் உண்டாக பெறுவீங்க. எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்க பெறுவீங்க. தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம். வியாபாரம் செய்கிறவங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாங்க. வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லது. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். பெண்கள் எதிலையுமே மிகவும் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது அவசியங்க. விளையாட்டுக்களில் ஈடுபடும் போது கவனமாய் இருக்க பாருங்க. மனதில் சில நேரங்களில் வீண் குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும். தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி சிலர் வரவும் செய்வாங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க. அதே போல் தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க. பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம். மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும். நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும். முதலீட்டில் இருந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும். மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம். நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும். வீட்டில் ஒரு வயதான உறுப்பினரின் வழிகாட்டுதல் நன்மையை தரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனாலும் அதிக வேலை பளு சோர்வையும் ஏற்படுத்தலாம். காதல் உறவுகளில் உணர்ச்சி பிணைப்பை அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களுக்கு இந்த காலகட்டம் சுய பரிசோதனை மற்றும் திட்டமிடலுக்கானது அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் நிதானத்துடன் செயல்படுங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும். ஆனாலும் திடீர் செலவுகள் பட்ஜெட்டை எடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க. குடும்ப சூழல் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அது தங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சில விஷயங்களில் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் தேவையற்ற அழுத்தத்தை
கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் கவனமாகவும் எல்லா விஷயத்துலையுமே இருந்து கொள்ளுங்க. அதே போல் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் இந்த காலம் தரும். பணியிடத்தில் தங்கள் தலைமைத்துவ திறன்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.